அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஒரு வயல் நில சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி, விவசாயம் செய்யக்கூடியவர்கள் மத்தியில எழக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, ஒருவர்கிட்ட ஒரு ஏக்கர் கணக்குல வயல் நிலம் இருக்குது. அவர் அதை இன்னொருவருக்கு குத்தகைக்கு விடுகிறார். குத்தகைக்கு விடுகின்ற நேரத்துல என்ன செய்கிறார், இந்த வயல் நிலத்துல நீங்க குத்தகைக்கு எத்தனை வருட காலம் எடுத்துக்கொள்ளலாம், அந்த நீங்க எடுக்கிற வருட காலத்துக்குள்ள நீங்க இத்தனை மூட்டை நெல் எனக்கு தரணும் என்று ஆரம்பத்திலேயே இந்த நெல் மூட்டை கணக்கை தீர்மானிச்சு அந்த வயலை குத்தகைக்கு விடுறாங்க. அப்படி குத்தகைக்கு எடுத்துக்கொண்டவங்க என்ன செய்யறாங்கன்னா, விவசாயம் செய்வதற்கு முன்பதாகவே, அறுவடை செய்வதற்கு முன்பதாகவே அவர் பேசிக்கொண்ட நெல் மூட்டை கணக்கு 30ஆக இருந்தா, இவங்க ஆரம்பத்திலே 30 நெல் மூட்டைக்குரிய தொகையை கையில கொடுத்துட்றாங்க. கொடுத்து 2 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்தாங்கன்னா, அதுக்கு பிறகு அவங்க வயல்ல விவசாயம் செஞ்சு எத்தனை நெல் மூட்டை வருதோ, எவ்வளவு லாபம் வருதோ, அதை முழுசா அந்த குத்தகைக்கு எடுத்தவர் அனுபவித்து கொள்கிறார். இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே நெல் மூட்டை கணக்கை தீர்மானிச்சு இப்படி வயலை குத்தகைக்கு விடுற நேரத்துல இந்த நெல் மூட்டை கணக்கு ஆரம்பத்திலே தீர்மானிச்சு இப்படி ஆரம்பத்திலேயே அந்த லாபத்தை பெற்றுக்கொள்வது கூடுமா, அல்லது இப்படி ஒரு குறிப்பிட்ட தொகை, இந்த மாதிரி குறிப்பிட்ட எண்ணிக்கையில இத்தனை மூட்டை தரணும் என்று சொல்லி வியாபாரம் செய்து கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உண்டா, இந்த நடைமுறை மார்க்கத்துக்கு உட்பட்டதா என்று கேட்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலேயே ஒரு வயலை குத்தகைக்கு விடுறாங்க. குத்தகைக்கு விடும் பொழுது ஆரம்பத்திலேயே இந்த வயல் காணிக்கு இத்தனை நெல் மூட்டைகள் நீங்க தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொள்வது மார்க்க அடிப்படையில நேரடியாக தடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், இப்போ ஒருத்தர் குத்தகைக்கு விடுறார் என்று வைங்க. குத்தகைக்கு விடுறாருன்னா என்ன அர்த்தம், எந்த காணியை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு அர்த்தம். அப்ப பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர் அந்த காணிக்கு ஒரு வாடகை கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. வீடுகளையும் வாடகைக்கு கொடுக்கலாம், நிலங்களையும் வாடகைக்கு கொடுக்கலாம், வாகனங்களையும் வாடகைக்கு கொடுக்கலாம். அப்படி வாடகைக்கு அவர் எடுத்துக்கொண்டால் அந்த வாடகை காசு தானே மாசமோ அல்லது 2 வருஷத்துக்குரிய அந்த வயல் நிலத்து ஏக்கர் கணக்குக்கான வாடகை காசை தீர்மானிச்சு கையில கொடுத்தா அது ஒரு கணக்கு, அது மார்க்கம் தடை செய்யாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, வயலை குத்தகைக்கு கொடுத்து 2 வருஷம் காலம், இதுல நீங்க அறுவடை செய்யற காலம் என்ன அறுவடை செஞ்சாலும் எனக்கு மேட்டர் இல்லை, எனக்கு நீங்க எப்படி நடந்தாலும் 30 மூட்டை நெல் தந்தே ஆகணும் என்று முடிவு செய்யறாங்க. இதுக்கு மார்க்கத்துல எங்க அனுமதி இருக்குது? இதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக, நாங்க ஏற்கனவே இதை பார்த்திருக்கிறோம், இந்த சலஃபு முறையில வியாபாரம் செய்யறது ரசூலை தடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வர்றாங்க. கதிமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, ரசூலா மதீனாவுக்கு வராங்க. வஹும் யுஸ்லிஃபூன பித்தம்ரி இஸ்னத்தைனி வ ஸலாஸ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனால உள்ளவங்க 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அவங்க என்ன செய்யறாங்க, முற்பணத்துக்காக முற்பணம் செலுத்தி பேரிச்சம் மரங்களை என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டு வந்தாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா, மன் அஸ்லஃப ஃபீ ஷைஇன், உங்களை யாராவது ஒருத்தர் முற்பணம் செய்து கொள்வதாக இருந்தா ஃபஃபீ கைலின் மஅலூம், அறியப்பட்ட அளவுக்காக, வ வஸ்னின் மஅலூம், அறியப்பட்ட எடைக்காக, இலா அஜலின் மஅலூம், அறியப்பட்ட காலக்கெடுவுக்காக, சரியா தீர்மானிச்சுட்டு முற்பணம் செலுத்துங்கள். சும்மா வெறுமனே நீங்க முற்பணம் செலுத்தி கொள்ள முடியாது. அப்ப இவங்க வயலை குத்தகைக்கு கொடுத்தாங்கன்னா அறியப்பட்ட ஒரு எடைக்காக, அறியப்பட்ட ஒரு தொகைக்காக, அறியப்பட்ட காலம் 2 வருஷம் ஓகே, ஆனா அறியப்பட்ட தொகையும் எடையும் வரல. வயல்ல இவங்க குத்தகைக்கு விடுறதா இருந்தா எத்தனை மூட்டை நெல் வரும், எத்தனை மூட்டை அறுவடை செய்யப்படும் என்றது முன்கூட்டியே தெரியாது. முன்கூட்டியே தெரியாத ஒன்றுக்கு இவங்க நேரடியாக இத்தனை மூட்டை நீங்க தரணும் என்று விதிப்பது என்பது ரசூலை எதை தடுக்கிறாங்களோ அந்த தடையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் என்று அர்த்தம். இதைத்தான் ரசூலா நேரடியாக தடுத்து இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்து கொள்ளலாம், அந்த வயல்ல எவ்வளவு அறுவடை வருகிறதோ இவ்வளவு மூட்டைகள் நெல் வந்திருக்கிறது, என்னுடைய வயல் காணியில என்னுடைய காணிக்கு சொந்தக்காரன் நான், முழு உழைப்பு உங்களுடையது என்ற அடிப்படையில அந்த சம்பந்தப்பட்ட விவசாயியுடன் காணி சொந்தக்காரர் ஒப்பந்தம் செய்யும் பொழுது எவ்வளவு அறுவடை வருகிறதோ அதுல 30% எனக்கு தரலாம், 10% எனக்கு தரலாம், 5% எனக்கு தரலாம், அல்லது நீங்கள் அறுவடை செய்கின்ற மூட்டைகள்ல 50 வந்தால் எனக்கு 2 தரலாம், 100 வந்தால் 4 தரலாம், இப்படி என்ன செய்யணும், ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். அப்ப அந்த எடை நிர்ணயிக்கப்படுகிறது, அளவு நிர்ணயிக்கப்படுகிறது.
அளவும் எடையும் நிர்ணயிக்கப்படாமல் முன்கூட்டியே இவர் நெல் மூட்டையை தீர்மானித்து விட்டால் என்ன நடக்குது? ஒருத்தர் அறுவடை செய்யறார், 30 மூட்டை, இவருக்கு 30 நெல் மூட்டைக்குரிய பணத்தை கொடுத்துட்டாரு. ஆனா அறுவடை செய்யற காலத்துல அவருக்கு 25 மூட்டை வந்துச்சா, மொத்த அறுவடையே 25 மூட்டை தான். ஆனா அந்த காணிக்காக வேண்டி இவர் முப்பணமாக கொடுத்த தொகை 30 மூட்டை ஆகிருச்சு. மொத்த விவசாய நிலமும் நஷ்டத்துல போயிருமே. அப்ப இது ஒரு சூறையாடல் இல்லையா? இது ஹராம் என்று தெரியுது இல்லையா? இது பொருளாதார சூறையாடல். அப்ப என்ன பண்ணணும்? நியாயமா நடக்கணும். ஒருவனுடைய உழைப்ப மொத்தமா புடுங்கி எடுக்கிறதுக்கு மார்க்கத்துல எங்களுக்கு அனுமதி இருக்கிறதா? அனுமதி இல்லை. அது நியாயமான வியாபாரம் இல்லை. வியாபாரம் என்றால் ஒருவரை ஒருவர் பொறிந்து மனம் விரும்பி தர வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்றான்? இல்ல அந்த தக்கூன திஜாரத்தன் அந்த தராலின் மின்கும், உங்களுக்கு மத்தியிலே திருப்தியுடன் நடக்கக்கூடிய வியாபாரத்தை தவிர. அப்ப திருப்தியா வியாபாரம் நடக்கணும். அப்ப இவருடைய முன்கூட்டியே எடைய தீர்மானிக்கல, அறுவடை எவ்வளவு தெரியாத நிலையில எப்படி முன்கூட்டியே இத்தனை நெல் மூட்டை தரணும் என்று இவர் ஒப்பந்தம் செய்யலாம்? எப்படி நிர்பந்திக்கலாம்? கிடைக்கிற அறுவடையில இத்தனை சதவீதம் என்று போட்டுக்கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. அவருடைய காணிக்கான ஒரு வருமானத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார், அது நியாயம். இவருடைய அறுவடையிலிருந்து இத்தனை சதவீதம் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இவருக்கு சொந்தமான நிலத்தில இவர் விவசாயம் செஞ்சது, இவருடைய உழைப்புக்குரிய லாபம் இவருக்கு கிடைக்கும். அந்த சம்பந்தப்பட்ட காணி சொந்த வயல் சொந்தக்காரருக்குரிய காணிக்கான ஒரு வருமானமும் கிடைக்கும். இது நியாயம். இதை விட்டுட்டு எடைய தீர்மானிக்காமல் ரசூலுல்லாஹ் வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று எதை தடுத்தாங்களோ அந்த வியாபார முறையை இவர்கள் செய்ததாக ஆகிவிடும். தீர்மானித்த உள்ள தாராளமா செய்து கொள்ளலாம், தீர்மானிக்காத நிலையில செய்ய வேண்டாம் என்று தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரி வயல் நிலங்களை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? அந்த அறுவடையில சதவீதம் போட்டுக்கொண்டு லாபத்தை பிரித்து கொள்ளுங்கள். முன்கூட்டியே நீங்க காணியை கொடுத்ததுக்காக வேண்டிய ஒரு தொகையை கேட்பது நீங்க ஒரு இன்னொரு நபரை பொருளாதார ரீதியாக சூறையாடுவதற்கு சமமானது. அல்லாஹ்வின் தூதர் இப்படிப்பட்ட எடை தீர்மானிக்காத, தெளிவான நிறுவை தீர்மானிக்காத இது போன்ற வியாபார முறைகளை தடை செய்திருக்கிறதுனால இந்த வியாபார முறையை விட்டு நாங்கள் முற்றிலும் முழுதாக விலகிக் கொள்ள வேண்டும்.